வணக்கம் நெட் டிவி 5 வியூவர்ஸ். இப்போ நம்ம அண்ணா சாலையில் இருக்க அந்த பள்ளம் விழுந்த இடத்துல இருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் மக்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க நம்ம போய் கேட்கலாம். ஜி, மெட்ரோ ரயிலால் இப்போ நிறைய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ஏதாவது தீர்வு நடக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது கண்டிப்பாக இப்போ நடக்கிற ப்ராப்ளம்னால நிறைய ஸ்கூல் போகிறவங்க, நிறைய ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு கூப்பிட்டு கண்டிப்பாக எல்லா ரோல்ஸும் இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லணும். எனக்கு ஃபஸ்ட்டு 2 விஷயம் ஒன்று தோணலை. இந்த ரோடெலாம் அவங்க போலீஸ்லாம் வெயிலில் நிற்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கும். பட் ஆனால் இதே ரோட்டில் திருப்பி போகும் நடக்குமா, திருப்பி அதே மாதிரி இருக்குமான்றது தெரியலையே. அந்த பயம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு அடுத்த ஸ்டெப்பு ஆல்மோஸ்ட் சைதாப்பேட்லேருந்து அந்த பார்லிமெண்ட் வரைக்கும் இது இருக்குது. அதுக்குள்ளே எங்கே வேணாலும் நடக்கலாம் அது. ஆனால் என்ன கேரண்டி இருக்குது, இவங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க? அட்லீஸ்ட் வந்து அவங்க சொல்லலாம் இந்த மாதிரி நடக்கும், அட்லீஸ்ட் வேறு ரூட்டாவது கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி நடக்கும்ன்ற நம்பிக்கை நம்ம கொடுத்தாமாச்சு ஓரளவுக்கு வேறு ரூட்லேயாச்சும் நம்ம ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணலாம். இவங்க எதுவுமே சொல்லாமல் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தோம்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, மெட்ரோ ரயில் வந்து ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்கு காலம் போக போக நல்லா இருக்கும், நல்லா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, சில கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ப்ராஜெக்ட் ஆரம்பித்தே வந்து இது வந்து 8 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நம்ம இந்த மவுண்ட் ரோடு ஃபுல்லாக நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். அடிக்கடிக்கு பிரச்சனை, அடிக்கடிக்கு இது மாதிரி பள்ளம் விழுது, அந்த மாதிரி பிரச்சனை இது. இதெல்லாம் தவிர்த்து சீக்கிரமாக இந்த பிரச்சனையை முடிக்கலாம். டிராஃபிக் ரொம்ப ஜாம் ஆகும் சார். ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒர்க்கை சீக்கிரமாக முடிக்கல, அவங்க சொன்ன டேட்டுக்கு மேலே போயிடுச்சு. அதனால் ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது, நமக்கு வண்டி ஓட்டவே முடியல. இங்கேருந்து சைதாப்பேட்டை போனால் முதல்லாம் 20 நிமிஷத்தில் போயிடுவோம். இப்போ 1 ஹவர் மேலே ஆகுது. அதுக்கு மாற்று ஏற்பாடு எதுவுமே பண்ணல இவங்க. டிராஃபிக் அப்படியே தான் இருக்குது. அது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சா நல்லாயிருக்கும். மற்றபடி இப்போது அடிக்கடி இப்போ 3ஆவது தடவை 4ஆவது தடவை பள்ளம் வந்துருச்சு பாருங்கள். அந்த பாதிப்பு வந்து பெருசாக ஆகிறதுக்குள்ளே இவங்க தான் கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இன்னும் வேறு ஏதாவது ஜனங்க பயப்படுறாங்க போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு இப்போ இந்த டிராஃபிக்கே கம்மியாகிடுச்சு பாருங்கள். இந்த ஏரியாவில் இப்போ யாரும் வரதே இல்லை. இந்த ரோடை அவாய்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே. மற்றபடி சுற்றிட்டு போகிறோம். அதனால் வெளியேற்றல நிறைய டிராஃபிக் ஆகிடுச்சு. அரசாங்கம் இதை தலையிட்டு சீக்கிரமாக நல்லபடியாக முடித்தா நல்லாயிருக்கும். பொதுமக்களாக பார்க்கும்போது இந்த இப்போ வண்டியில் லோடு எடுத்துகிட்டு வரோம், பயமாக இருக்குது போகிறதுக்கு. பயந்து அதில் ஓட்டிக்கிட்டு வர்றேன். அதனால் என்ன சொல்கிறது, சேஃப்டி வேணும் மொத்தத்தில். இது வந்து கண்டிப்பாக கரெக்டான இன்ஸ்பெக்ஷன் இல்லாதனால இருக்கும். கண்டிப்பாக இது ரோடெலாம் கரெக்டாக அப்பப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எந்த இடத்துல போகிறாங்களோ அந்த இடத்துல கரெக்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் தவிர்க்கலாம். என்ன வேண்டுகோள் வைக்கினா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதெல்லாம் வந்து தலையிட்டு இந்த மாதிரியெல்லாம் நடக்காத வழி பார்த்துக்கணும். எங்கே பார்த்துக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு? எதுவுமே இன்னும் புரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம் நம்ம. அவங்க பிரச்சனையும் முடிய முடியல, அப்புறம் எங்கேருந்து நம்ம பிரச்சனையும் முடிகிறது? இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி 6 ஸ்கூல்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஐடி கன்சர்ன் இருக்குது. அதில் இருக்க டிராஃபிக் அந்த டைமில் இருக்கிறதே ரொம்ப ஜாஸ்தி. அது இல்லாமல் நேச்சுரலாக இந்த இந்த ஏரியா க்ராஸ் பண்ணி போகிற மக்கள் ரொம்ப ஜாஸ்தி. அதில் இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி டிராஃபிக்கெல்லாம் யோசிச்சு பார்க்கவே வேண்டாம். ஆனால் இன்னொரு விஷயம் சிம்பிளாக சொல்ல போனால், இந்த ப்ராப்ளம் வந்ததுனால டிராஃபிக் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த பக்கம் யாருமே வரதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் ஜாஸ்தியெல்லாம் ஆன மாதிரி எனக்கு தெரியல. மெட்ரோ ரயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்னும் நடக்காமல் அப்படி முடியாமல் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன தீர்வு காணணும்? ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா போன வருஷமே முடிச்சிருக்கணும். பட் இன்னும் ஸ்லோ பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் இது வேகமாக முடிப்பாங்க. அது கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டுன்னு சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஸோ கவர்மெண்ட்டுன்னு ஒன்று வந்தாங்கன்னா, அப்படி ஒருத்தங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக யார் ஸ்டெப் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவையானது எல்லா கவர்மெண்ட்டும் மக்களுக்கு தான் வேலை பார்க்க போகிறாங்க. ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் ஓகே தான் எங்களுக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் இது ப்ராஃபிட் தான். இத்தனை டிராஃபிக்கும் குறைக்கிற ஒரே ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் தான். இதுக்கு மேலே எப்படியும் பிரிட்ஜ் கட்ட முடியாது. மெட்ரோ இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்னால கவர்மெண்ட்டுக்கு நிறைய ப்ராஃபிட் தான். மக்களோட பாதுகாப்புக்காக ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஆரம்பித்த வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சா நல்லாயிருக்கும். அவங்க 2011 ஆரம்பித்தாங்க அந்த ஒர்க்கை. 8 வருஷம் ஆகுது இல்லை, 8 வருஷமாக ஆகுது. அவங்க ஆரம்பிக்கும் போது 4 வருஷத்தில் முடிப்போம்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க இந்த ஒர்க்கை. 8 வருஷமாச்சு. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றி இது 8 வருஷம் முடிஞ்சு. 8 வருஷமாக எதுவுமே பண்ணல அவங்க. இன்னும் இந்த ஒர்க்கு கம்ப்ளீட்டாக ஆகலை. இன்னும் நிறைய இடத்துல ஆரம்பித்து அதுனா வேலை காமிக்கணும் நடத்தணும்னு சொல்லிட்டு சில இடத்துல மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கோயம்பேடு ஓப்பன் பண்ணாங்க, அந்த KK நகர், அசோக் நகர் மட்டும் பண்ணிட்டாங்க. இன்னும் இடத்துல அப்படியே முடிக்கவே இல்லை.
இதை என்ன காரணம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தான் தெரியணும், நமக்கு எதுவும் தெரியல. 4 வருஷம் ஆரம்பிச்சு 8 வருஷம் ஆயிடுச்சு. மக்களோட கருத்தெல்லாம் கேட்டிருப்பீங்க. இனிமேலும் இந்தமாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னு சென்னை மெட்ரோ ரயிலுக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். உங்களோட கருத்துக்களை என்னென்ன கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. லவ்வர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய